அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ஒபிசிட்டி சீரியஸோட 2வது வீடியோ அன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து வெயிட் அதிகமாகிறதுக்கு எது முக்கியமான காரணம், இட்லியா வடையா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேயே சக்ஸஸ் கிடைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து வெயிட் குறையுது, அதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருது. இதுக்கான முக்கியமான 4 காரணங்கள் என்னென்ன, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நம்ம எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் முதல் பண்ணுற விஷயம் என்னது, உடனே போய் ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறோம், வெயிட்டை குறைக்கிறோம், 6 பேக் வைக்கிறோம். இப்படி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜிம்மில் நான் படித்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன். கெட் ஃபிட் இன் ஜிம், லூஸ் வெயிட் அட் யுவர் கிச்சன். அதாவது வந்து இங்கே வந்து உங்கள் தசைகளை வந்து வலுவாக்கிக்குங்க, நல்லா வந்து ஹெல்த்தியாக மாறுங்க, ஆனால் வெயிட்டை குறைக்கணுன்னா போய் உங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருந்தது. இதுதான் நிச்சயமாக உண்மைங்க. வெயிட் லாஸுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் உதவி செய்யும் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ தூரம் டயட்டை ஃபாலோ பண்ணுறோங்கிறத வச்சு தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸசைஸ்லேயே வெயிட்டு குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு டயட்டை சுத்தமாக கவனிக்காமல் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் மாங்குன்னு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சில நேரங்களில் வெயிட் கெயின் கூட வரும். பட் அது ஹெல்த்தி வெயிட் கெயின் தானே, மசில்ஸ் பில்டப் ஆகிறதுனால ஒரு வெயிட் கெயின் வரலாம். ஸோ நிச்சயமாக வெறுமன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அது நடக்காது. இதுதான் நிறைய பேர் வந்து ஃபெட்டப் ஆயிடுறாங்க. டாக்டர், நான் 10 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. ஸோ முதல் தவறு, டயட் இல்லாமல் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வெயிட்டு குறையாது. 2வது விஷயம், டயட். எக்ஸசைஸ் சொல்லியாச்சு, அடுத்து என்னதுங்க, நம்ம டயட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டயட்டுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலானோர் வெயிட்டை குறைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே உணவை வந்து நம்ம குறைச்சிடலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு உணவை வந்து அவங்க சாப்பிட்ருக்க உணவை ஃபுல்லாக குறைச்சிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான ஒரு சோர்வு, நம்மளால் வந்து செயல்பட முடியாத ஒரு தன்மை, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுன்னு ஃபெட்டப் ஆகி திரும்பி வந்து நம்மளால் இது பண்ண முடியலன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, டயட்டை குறைக்கணும், ஆனால் நம்ம எவ்வளவு குறைக்கிறோங்கிறத என்னென்ன விஷயத்தை குறைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம பெரும்பாலும் நம்ம டயட்டில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே குறைக்க வேண்டிய உணவு அப்படின்னா அது மாவுச்சத்து தான். நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் குறைக்க வேண்டிய ஒரே ஒரு உணவு என்னென்னா மாவுச்சத்துள்ள உணவுகள். ஆனால் குறைக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உணவை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாப்பிட்றத, உணவு எடுத்துக்கிற அளவுகளை வந்து முழுமையாக குறைக்கும் பொழுது நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் உணவை குறைக்கிறது அப்படின்னா உணவு மொத்தத்தையும் குறைக்கிறது இல்லை, உணவில் இருக்க மாவுச்சத்தை மட்டும் குறைக்கிறது. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஏதோ குறைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி மற்ற சத்துள்ள பொருட்களை, உடல் எடையை கூட்டாத பொருட்களை சேர்த்து சாப்பிடணும். அப்போ தான் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும். இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வர்றதுனால தான் நமக்கு வந்து அதீத உடல் சோர்வு ஏற்படுறது, அதே போல் வந்து இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை குறையிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உண்டாகும். ஸோ 2வது பாயிண்ட், டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஆனால் டயட்டில் என்ன அளவு குறைக்கிறோங்கிறத விட என்னென்ன விஷயங்களை குறைக்கிறோம். ஸோ குவான்டிட்டியை விட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சு நம்ம செய்யலை அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் அந்த ஜேர்னியை, அந்த பயணத்தை வந்து நம்ம வந்து தொடர முடியாது. 2வது விஷயம் நான் சொல்லிட்டேன், டயட்டில் எப்படி இருக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எதையுமே ஒரு நிலைத்தன்மையோடு செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் வெயிட் லாஸ்ன்னு இறங்கினோடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லா பக்கம் கேட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சிலர் யூஸ் பண்ண, லோ கார்போஹைட்ரேட் டயட்னு சொல்லி ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க, கீட்டோ டயட், ஃப்ரூட் டயட், இப்படி எல்லாத்தையும் வந்து என்னதுங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு காக்டைலாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? எதையுமே வந்து என்னதுங்க ஒரு நிலைத்தன்மையோடு செய்கிறதில்ல. தொடர்ந்து சில மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து அது செய்யும் பொழுது தான் நிச்சயமாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு 15 நாள் இப்படி சாப்பிட்றது, ஒரு 15 நாள் அப்படி சாப்பிட்றது, இல்லைனா ஒரு 10 நாள் சாப்பிட்றது, நம்ம 10 நாள் டயட்டில் இருந்துட்டோம்ப்பா, நம்ம வந்து அங்கங்கே விருந்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போய் நம்ம மேஞ்சிடுறது.
அப்போ என்னாகும், எவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த 10 நாள் குறைச்சோமோ அது எல்லாமே இந்த 2 நாளில் கூடிக்கும். அதே போல் நம்மளோட பாடி சிஸ்டம் வந்து ஒரு உணவு பழக்கத்துக்கு அக்காமடேட் ஆகிறதுக்கு மினிமம் 2லேருந்து 3 மாதம் ஆகும். அந்த 2லேருந்து 3 மாதம் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொரு வகையான டயட்டு, நம்ம வந்து பாலியோ டயட் மாத்திரம், இல்லை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாத்திரம், இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுக்குமே நம்ம பாடி அக்காமடேட் ஆகாது. அது இல்லாமல் அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பயணத்தை தொடர முடியாமல் போகும். ஸோ அதனால் எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதிக்கணும்னு நினச்சோன்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா இது சாத்தியப்படாது. அதே போல் எக்ஸாட்டிக் டயட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடாது. இப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் அது நம்மளோட வாழ்வியல் முறைக்கு சம்பந்தம் உள்ளதா இல்லை சாத்தியப்படக்கூடிய விஷயமாங்கிறது பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஒரு மெடிட்டரேனியன் டயட்டு, ஒரு கீட்டோ டயட்டு, ஒரு பாலியோ டயட்டு, இப்படி எல்லாமே சொல்லும் பொழுது இது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியல, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு போகாதீங்க. அப்போ உங்களோட வாழ்வியல் முறைக்கு எது ரொம்ப நெருக்கமாக இருக்கும், எதை வந்து ஈஸியாக கடைபிடிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். ஸோ 3வது விஷயம், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். உங்கள் வாழ்வியல் முறைக்கு சம்பந்தமுள்ள உணவு முறையை நீங்கள் மாற்றிக்குங்க. அதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இது 3வது விஷயம். இப்போ நான் சொன்ன 3 விஷயமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்குது. இந்த 4வது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. இதை பற்றின புரிதல் நிறைய பேர்த்துக்கு இல்லாதனால தான் இந்த வெயிட் லாஸே ஃபெயிலியர் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம இந்த டயட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வெயிட்டை வந்து நம்ம குறைக்கும் பொழுது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு டயர்ட்னஸ், பசி அதிகமாகிற மாதிரி இருக்கணும், அதிகமாக சாப்பிடணும். இல்லை ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் நல்லா டயட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல உணவு பார்க்கும்பொழுது ஒரு நாள் தானே 2 நாள் தானே சீட்டிங் டேன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக கிரேவிங், சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் தோண்டும். இந்த எண்ணம் தோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இதோட அடிப்படை என்னென்னா, ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒரு பாடி செட் வெயிட் தியரி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம உடல் எடை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு எப்பவுமே ஒரு 80 தாங்க இருக்கும், எனக்கு எப்பயுமே 85 தாங்க இருக்கும் இப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் கம்மியாகவே இருப்பாங்க. நிறைய பேர் வீடியோஸில் கூட கமெண்ட் பண்ணுவாங்க, டாக்டர் வெயிட் குறைக்கிறதுக்கே எல்லாம் சொல்கிறீங்களே, வெயிட் ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. 50-55லேயே தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே யாரும் என்ன சாப்பிட்டாலும் ஏற மாட்டாங்க. என் கிளாஸ்மேட்டு, என் காலேஜில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் வந்து என்னன்னா நல்லா சாப்பிடுவார், எங்களெல்லாம் விட பல மடங்கு சாப்பிடுவார். ஆனால் அவர் வெயிட் வந்து 60க்கு மேலே தாண்டாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, பாடி செட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு உடல் எடையை வந்து நம்மளோட உடம்பு வந்து கணிச்சு வச்சுருக்கோம். இவருக்கு இவ்வளோ தான் உடம்பு வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 65, 75, 85 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிட்டை விட அதிகமாக போகிறதுக்கு நிறைய சாப்பிட்டோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிஎம்ஆரை வந்து அதிகப்படுத்தும். பிஎம்ஆர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணி தான் குறைக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம மூச்சு விட்றோம், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நமக்கு உடம்புக்கு சூடு வேணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி வந்து நமக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற எனர்ஜியை அதிகமாக செலவழித்து அந்த வெயிட்டை ஏற விடாமல் அதிலேயே வச்சுக்கும். இதே வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி நல்ல வெயிட்டு குறைக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ குறைஞ்சி வந்து ஒரு 3 மாதம் கழிச்சோன்னே நம்ம உடம்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், என்னடா அது நம்ம வெயிட்டு வந்து இவ்வளோ வச்சுருக்கணுமே இவனுக்கு, ஆனால் இதை குறைச்சிவிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், நம்மளோட பிஎம்ஆரை குறைச்சிரும். எப்படி குறைக்கும், இப்போது நான் பேசுகிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், நம்ம இருதய துடிப்புக்கு ஒரு எனர்ஜி வேணும், மூச்சு விடுறதுக்கு ஒரு கேலரிஸ் அளவு வேணும், எனர்ஜி வேணும். அதை எல்லாத்தையும் செலவு பண்ணுறதை குறைச்சிரும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த 15,000 ரூபா சம்பளம் வந்து திடீர்னு 10,000 குறைஞ்சி போச்சு. உடனே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் போட்டு இதுக்கு செலவாகிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம், இதை வந்து கம்மியான விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போடுவோமா இல்லையா. அதே போல் ஒவ்வொரு வேலைக்கும் செலவாகிற கேலரி செலவை குறைக்கும். 10 கேலரியில் செய்ய வேண்டிய வேலையை 7 கேலரியில் செஞ்சிடும், 7 செய்ய வேண்டியதை 4 செய்யும். அப்போது மிச்சம் இருக்க கேலரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம உடல் எடை என்ன பண்ணும், அதிகப்படுத்தும்.
இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா எல்லா கண்ட்ரோலும் நம்ம மூளைக்கிட்ட தானே இருக்குது. அது உடனே என்ன பண்ணும், நம்மளோட பசியை தூண்டுற ஹார்மோன்ஸை வந்து அதிகப்படுத்தும். சாப்பிடு கிரேவிங், எதையா ஒன்று பார்த்து சாப்பிடணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கும். ஸோ ஒரு பக்கம் 10 கேலரியில் பண்ண வேண்டிய வேலை 7 கேலரிலையும், நான் 7ல் பண்ணுறது 4ல் பண்ணலையும் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், டயர்டாகும். இன்னொரு பக்கம் நம்ம பசியை தூண்டுற ஹார்மோன் சாப்பிட வைக்கிற சுரப்புகளை அதிகப்படுத்தும். இதெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனையும் என்னப்பா டயட்லேருந்து ஒரே டயர்டாக இருக்குது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உணவை எடுத்துக்கிறத அதிகப்படுத்த வச்சிரும். இது வந்து கொஞ்ச நாளில் திருப்பியும் நம்ம எங்கே நம்ம நிறுத்தினமோ திருப்பியும் அங்கேயே போய் விட்டுரும். ஸோ அதனால தான் வெயிட் லாஸில் எப்பவுமே ஒரு பிளாட்டோ ஃபேஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் திருப்பி ரீபவுண்ட் வெயிட் கெயின் அப்படின்னு வரதுக்குரிய காரணம். சரி, இந்த செட் வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்க முடியாது அப்படின்னா எல்லாத்துக்குமே வெயிட் அப்படியே தானே டாக்டர் இருக்கும், குறைக்கவே கூடாது. அதே போல் வெயிட்டு சில பேர் வந்து செட் வெயிட் கம்மியாகவே இருக்கணும், ஆனால் சில பேர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெயிட் ஏறிட்டே இருக்காங்களே, இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த செட் வெயிட் அப்படிங்கிறது ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளோட என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்கும். நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், வயசு அதிகமாகும் போது, இல்லை ஒரு சிலர் காரணங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி, அதே போல் மெனோபாஸ், இந்த மாதிரி டைம்லலாம் இந்த செட் வெயிட் அதிகமாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டினால். ஸோ அந்த மாதிரி வெயிட் வயது அதிகமாகும் போதும் இந்த செட் வெயிட் அதிகமாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறிட்டே போகுது. இந்த செட் வெயிட்டை நம்ம சுற்றுச்சூழலுக்கு, நம்மளுக்கு வயசுக்கு, இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே போகும். அப்போ அதிகமாகிட்டே போகுது. அப்போ இந்த செட் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரி உணவு பழக்கங்களை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது. இப்போ நான் சொல்கிற பிளாட்டோ ஃபேஸ், இப்போ ஒருத்தருக்கு வெயிட் குறைஞ்சிட்டே போகுது, ஆனால் ஒரு இடத்துல ஸ்டடியான்றது மாதம் 1 கிலோ 1/2 கிலோ குறைஞ்சிட்டே இருந்த டாக்டர் இப்போ 2-3 மாதமாக எந்த வெயிட்டுமே குறைய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. பொறுமையாக இருங்க. அந்த டைமில் நீங்கள் டயட்டை விடாதீங்க. உங்களோட எஃபெக்டை கன்சிஸ்டண்ட்டாக போட்டு இருக்குங்க. நீங்கள் என்ன போடுறீங்களோ அந்த செயலை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது டயட் அப்படிங்கிறது அந்த டைமில் கிரேவிங்ஸ் வருதுன்னா அந்த கிரேவிங்ஸை கட் பண்ணுறதுக்குரிய வழி பாருங்கள். அந்த கிரேவிங்ஸ் நமக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும்பொழுது மாவுச்சத்தோ இல்லை வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டோ எடுத்துக்காமல் அந்த டைமில் நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது, மோர், இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, லெமன் டீ இல்லைனா வந்து க்ரீன் டீ இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, அந்த பசி உணர்வை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்து பழகிட்டோம். அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த செல்ஃபோனை கொடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த குழந்தை கத்தும் கதரும் எல்லாமே பண்ணும். ஆனால் அதை நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருந்தோம்னா ஒரு லெவலுக்கு மேலே கத்தி கதறி அது ஓஞ்சு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அழுக ஆரம்பித்து நமக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பித்து அந்த செல்ஃபோனை எடுத்து கொடுத்துட்றோம். இதே தான் நம்ம உடம்புலேயும் பண்ணுறோம். நம்ம உடம்பு வெயிட்டை குறைக்கும் பொழுது அதோட வேலையை காமிச்சு பசி அதிகப்படுத்துறது, சோர்வாக்குறது எல்லாம் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து அந்த நிலையை தாண்டி போகிறதில்ல. அப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கிறனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு செல்ஃபோன் கொடுக்குற மாதிரி நம்ம சாப்பாடை கொடுத்துட்றோம். அப்போ திரும்பியும் நார்மல் வெயிட்டுக்கு போயிடுது. திரும்பியும் இது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்குது. ஒரு டைமில் நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஸோ 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாடி செட் வெயிட் தியரி அப்படிங்கிறது வந்து பெரும்பாலானோருக்கு இது உண்மையாக தான் இருக்குது. இந்த பாடி செட் வெயிட் தியரியை வந்து உடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிளாட்டோ ஃபேஸ் வெயிட் வந்து நமக்கு ஸ்டேபிளாக வர பிளாட்டோ ஃபேஸில் நம்மளோட முயற்சியை அதிகப்படுத்தணும். உணவு கட்டுப்பாடை விட்டுறக்கூடாது. அதே போல் அந்த டைமில் அதிகப்படியான மாவுச்சத்து உள்ள உணவுகளோ இல்லை அதிகப்படியான கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளையோ சேர்த்து நம்மளோட கிரேவிங்ஸை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. இந்த பிளாட்டோ ஃபேஸை வந்து நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் அந்த பாடி செட் வெயிட் குறையும். இன்னும் வெயிட் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இங்கே தான் எல்லாருமே ஏமாந்துடுறாங்க. பொதுவாக இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இது ஆகும். இந்த 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து என்னதுங்க, நம்மளோட கிரேவிங்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட வெயிட் கெயின் ஆகிறது குறையும். வெயிட் லாஸை வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியும். ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. வெயிட் லாஸ்க்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இல்லைனா வெயிட் லாஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாததுக்கும் மிக முக்கியமான 4 காரணங்கள். எக்ஸசைஸை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது. 2வது டயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி டயர்ட் ஆகிறது. ஸோ
அங்கே வந்து நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது, எவ்வளோ சாப்பிட்றோங்க கூட என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். 3வது விஷயம் கன்சிஸ்டன்சி. எதை பண்ணாலும் தொடர்ச்சியாக நம்ம வந்து செஞ்சால் தான் அதுக்கு பலன் கிடைக்கும். 4வது, நீங்கள் வெயிட்டை குறைக்கும் பொழுது நம்ம உடம்பு அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணும். அதையே நம்ம ஓவர் கம் பண்ணி வரும்பொழுது தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் கன்சிஸ்டண்ட்டாக வெற்றியை சந்திக்க முடியும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உடல் அவசியம். ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் வாரம் வாரம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.